started moving too fast. I had a dream when I was only 5. Work at a bar, I wanted to see over the other side. mercedes-benz இது ஒரு ஜெர்மன் வெஹிக்கிள் பிராண்ட். ஒரு முறை அவங்க ஷோரூம்ஸில் ஃப்ரீயாக டெஸ்ட் ட்ரைவ் செஷன்ஸ் தரலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. ஆனால் இதுக்கு கொஞ்சம் ப்ரொமோஷன்ஸ் தேவை. இதை mercedes-benz ஒரே கல்லில் 2 பங்காக அடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. ஒன்று அவங்களோட டெஸ்ட் ட்ரைவுக்கு ப்ரொமோஷன், இன்னொன்று அவங்களோட ஆப்பரன்ஸை கவுக்குறது. இதுக்கு என்ன பண்ணாங்கன்னா இருக்கிறதுல சீப்பான வழியை ஒன்று சூஸ் பண்ணாங்க. எஸ், சக்ஷன் கப்ஸ். ஏதாவது ஏர்ல மாற்ற ஹேங்கர் வாங்கினீங்கன்னா வேக்யூமில் ஓடுற மாதிரியே அதை எடுத்து மெர்சிடிஸோட தனித்துவமான லோகோ அதில் பொருத்தி ஒரு டேகை ஃபிட் பண்ணி mercedes-benz இல்லாத மற்ற நிறைய கார்களில் அதை ஓட்டிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஓனர்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது டேக்கை திருப்பி பார்க்கும்போது அது தெரியுது, எங்கள் ஷோரூமில் இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் ட்ரைவ் செஷன் வச்சுருக்கோம், உங்களுக்கு ஃப்ரீ டெஸ்ட் ட்ரைவ்ஸ் தரும் அப்படின்னு எழுதிருந்தான். இதனால் பக்கத்தில் இந்த mercedes-benz ஷோரூமுக்கு வந்த பாதி பேர்ட்டு அந்த சக்ஷன் கப்ஸ் இருந்துச்சான். முன்னாடி டாமினோஸ்லையோ இல்லை வேறு ஏதாவது கம்பெனிலையோ நீங்கள் பீட்சா வாங்கியிருந்தீங்கன்னா தேவைக்கு அதிகமாகவே உங்களுக்கு ஆரோக்கியமான சில்லி ஃப்ளேக்ஸான பேக்கேஜ் கொடுத்துருப்பாங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் டாப் ஆஃப் த மைண்ட் அவேர்னஸை தூண்டுறதுக்கு தான். டாப் ஆஃப் த மைண்ட் அவேர்னஸ் அப்படின்னா உங்கள் மனசில் ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னா அந்த ப்ராடக்ட் எந்த கம்பெனி உங்கள் மனசில் முதல்ல வருதோ அதுக்கு பேர் தான் EOMA. உதாரணத்துக்கு பிரியாணி அப்படின்னு சொன்னோடனே எனக்கு திண்டுக்கல் தலைப்பாட்டி ஞாபகம் வந்துன்னா அதுதான் உங்கள் டாப் ஆஃப் த மைண்ட் அவேர்னஸ். இதுக்கும் ஆரோக்கியமான பேக்கெட்டுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்க, இந்த பேக்கெட்ஸை யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது பெரிய பாதிப்பு இல்லை. ஆனால் யூஸ் பண்ணாதவங்களுக்கு இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, நீங்கள் பீட்சாவெல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த பேக்கெட்லாம் ஃப்ரிட்ஜ்லேயோ டேபிள்லையோ வச்சுருவீங்க. கொஞ்ச நாள் அப்படி கிராஸ் ஆகி வரும்போது அது உங்கள் கண்ணில் படும். இந்த பேக்கெட்லாம் நீங்கள் சாப்பிட்ட பீட்சாவோட மெமரிஸை ஃபோட்டோ காப்பி பண்ணுற மாதிரி. அதெல்லாம் பார்த்தோன்னே உங்களுக்கு அன்றைக்கி பீட்சா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் வரும். அதான் ஞாபகப்படுத்தி நீங்கள் திரும்பி இன்னொரு பீட்சா ஆர்டர் பண்ணுவீங்க. எண்டு காடு போட்டு எகத்தால மாடா பண்றீங்க, எனக்கு எண்டே கிடையாதுடா. 2018 ஹெரிடரி அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தை நான் கூட ஒருத்தர் பார்த்துருக்கேன், ரொம்பவே பயங்கரமாக இருக்கும். இந்த படத்தை முதல்ல ஸ்க்ரீனிங் பண்ணும்போது வெறும் ஸ்டார்ஸ் அப்புறம் 2-3 பொதுமக்கள்லாம் கூப்பிட்டு மிட் நைட், அதாவது நடுராத்திரியில் ஸ்க்ரீனிங் பண்ணாங்க. படத்தெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு எந்த ஒரு கருத்தும் சொல்லாமல் எல்லாரும் வீட்டுக்கு பேக்கப் பண்ணிட்டு போயிட்டாங்க. இந்த கதையில் ப்ரோட்டகனிஸ்டாக வர சார்லி அப்படிங்கிற ஒரு பொண்ணு படம் முழுவதும் ரொம்ப மோசமான பொம்மைகள்லாம் செய்யும். இந்த பொம்மையோட நிறைய ரெப்ளிகாஸை இந்த கம்பெனி செஞ்சு வச்சுட்டு படத்துக்கு வந்தவங்க வீடு வரைக்கும் அந்த கம்பெனி ஃபாலோ பண்ணி ஒவ்வொருத்தவங்க வீடாக நோட் பண்ணி நைட்டோட நைட்டாக இந்த ரெப்ளிகாஸ்லாம் பேக் பண்ணி வச்சுட்டாங்க. காலைல ஏஞ்சி வந்த பார்த்தவங்களுக்கு அதிர்ச்சின்ற மாதிரியா அந்த பொம்மையை பார்த்த உடனே எல்லாரும் ஃபோன் எடுத்து ட்விட்டரில் ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்று நான் ஹெரிடிட்டியோட ஸ்க்ரீனிங் போயிருந்தேன். அடுத்த நாள் வந்து பார்க்கும்போது படத்தில் வர பொம்மையை வீட்டு முன்னாடி இருக்கு, உண்மையிலே போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதோட ரிசல்ட் என்ன தெரியுமா? வெறும் 60 கோடிக்கு எடுத்த படத்தை 500 கோடி சம்பாதிக்க வச்சு. Y2Kனா என்ன? இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க, செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். Y2Kனா இயர் 2000, கேனா 1000ல. ஸோ இயர் 2000 இல்லைனா மில்லேனியம் பக். இது ஒரு சாதாரண கம்ப்யூட்டர் பக் தான். ஆனால் இந்த ஒரு பக் தான் நம்ம பேக்கெட்டில் பேங்க் பேக்கெட்டே ஓட்டையாக்க வச்சிருச்சு. இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்கிறேனே. 1999 டிசம்பர் 31 நான் ஒரு 1 லட்சம் ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறேன். ஓகே, ஒரு 10 லட்சம்னு வச்சுப்போம். 10 லட்சம் ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறேன். இதுக்கு நாள் வட்டி 500 ரூபா, மாத வட்டி 5000 ரூபா இருக்கட்டும். ஸோ எனக்கு அதுக்கு அடுத்த நாள் தான் இயர் 2000, த மில்லேனியம் இயர் அப்படின்பாங்க. ஸோ இந்த இயரில் எனக்கு நாள் வட்டி மட்டும்தான் ஆட் ஆகிருக்கணும். ஆனால் ஆக்சுவலி அப்போ கம்ப்யூட்டர்ஸில் 2000ஐயும் 2 0 தான் சேவ் பண்ணியிருப்பாங்க. அதாவது 2021 21 அப்படின்னு சேவ் பண்ணியிருப்பாங்க, 20 அப்படின்னு சேவ் பண்ணியிருப்பாங்க. 1900 அதாவது 1900ஐயும் 20 தான் சேவ் பண்ணியிருப்பாங்க. இந்த பக்கு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் நிறைய மாற்றத்தை கொண்டு வந்து எனக்கு ஒரு நாள் வட்டிக்கு பதிலாக 100 வருஷ வட்டியை எனக்கு கொடுத்துச்சு. அப்போ என் பேங்க் பேலன்ஸில் 10 லட்சம் இருக்கிற பதிலாக 70 லட்சம் 80 லட்சம் இருக்கும். இந்த மாதிரி என் அக்கௌண்ட்டில் மட்டும் இல்லை, உலகம் முழுக்க இருக்கிற எல்லா அக்கௌண்ட்லேயும் ரெஸ்பெக்டிவாக ஒரு அமௌண்ட் போயிடுச்சு. இதால் பேங்க் பேக்கெட்லேயே ஓட்ட வந்து 400 600 பில்லியன் டாலர் செலவாச்சு. எப்படியோ யூஎஸ் பிரசிடென்ட் பில் கிளின்டன் அப்போ முறையாக கையாண்டு இந்த பிரச்சனையை அழகாக கையாண்டதுனால 21ஆம் நூற்றாண்டோட ஃபஸ்ட்டு முடிக்கப்பட்ட ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னாங்க. இது இந்தியாவில் இருக்கிற டாப் மொபைல் நெட்வொர்க் பிராண்ட்ஸோட காமனான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. ஒரு வருஷத்தில் ஒரு மாதத்துக்கு 30லேருந்து 31 நாள் இருக்கும்.
ஆனால் வேலிடிட்டி மட்டும் ஏன் 28 நாள் கொடுத்துருக்காங்க? ஏன் அதையும் 30 நாளாக கொடுக்கலாம்ல? ஒரு வருஷத்தில் 12 மாதம் இருக்குன்னா அதில் 7 மாதம் 31 நாள், 4 மாதம் 30 நாள், மீதி இருக்கிற ஒரு மாதம் 28 நாள், அதுதான் ஃபெப்ரவரி. நீங்கள் அந்த 31 நாள் இருக்கிற 7 மாதத்தில் 28 நாள் பேக்கேஜ் போட்டிங்கன்னா பேலன்ஸாக 21 நாள் உங்களுக்கு வரும். அந்த 30 நாள் இருக்கிற 4 மாதம் 28 ரூபா பேக்கேஜ் அப்படின்னா அதில் உங்களுக்கு ஒரு 8 நாள் வரும். மொத்தமாக 29 நாள் மீதி பேலன்ஸாக வருது. ஃபெப்ரவரியில் கணக்கே கிடையாது, ஏன்னா பேக்குக்கு ஏற்ற மாதிரியே 28 நாள் கரெக்டாக இருக்குது. ஒரு வருஷத்துக்கு 12 மாதம் இருக்குன்னா நமக்கு தெரியாமலே நாம் 13 மாதத்துக்கு ரீசார்ஜ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் கெட்ட பசங்க சார் இந்த கார்பரேட்ஸு. டேனியல் கான்மேன், இவர் ஒரு நோபல் பிரைஸ் வின்னிங் சைக்காலஜிஸ்ட், அது மட்டும் இல்லை ஒரு எக்கனாமிஸ்ட்டும் கூட. இவர் நடத்தின ஒரு ஆராய்ச்சியில் ஒரு சூப்பரான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை கண்டுபிடிச்சாங்க. அது என்னன்னா லாஸ் அவர்ஷன். ஒருத்தவங்கள்ட்ட ஒரு பொருளை கொடுத்து அதை ரொம்ப நாள் யூஸ் பண்ண விடுறாங்க. அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே அந்த பொருளை நம்ம திரும்பி வாங்கிக்கிட்டோம். அந்த பொருளை அவங்க திருப்பி வாங்குறதுக்கு என்ன வேணா பண்ணுவாங்க. சிம்பிளா சொல்லணும்னா ருசி கண்ட பூனை சும்மாவா இருக்கும். அந்த மாதிரி நம்மளை ஈஸியான ஒரு விஷயத்துக்கு டேஸ்ட் பண்ண வச்சு அப்புறம் அதை வலுக்கட்டாயமாக வாங்க வச்சாங்க. இதுக்கு ஒரு ப்ரைம் எக்ஸாம்பிள் தான் ஜியோவோட அந்த ஃபர்ஸ்ட் 90 days ஃப்ரீ ட்ரையல் கொடுத்தாங்களே. முதல்ல நம்ம அன்லிமிட்டடாக டேட்டா யூஸ் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஜிபிக்கும் தனியாக காசு கேட்டாங்க. இப்போது நம்மளால் ரெசிஸ்ட் பண்ண முடியல, ஸோ நம்ம காசு கட்டி வாங்கிட்டோம். அப்போ சுவைச்சது இன்னை வரைக்கும் நம்மளால் விடவே முடியல. அப்போ புரியல, இப்போ புரியுது. ஜூன் 25, 2021 நம்ம சேனலில் 4G ஸ்கேம் அப்படிங்கிற வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோக்கு கமெண்ட்ஸில் விஜே வனிதா அப்படிங்கிறவங்க ஜியோ FTTH பற்றின ஸ்ட்ராட்டஜி சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு ரிப்ளை வீடியோ தான் அது. ஜியோ FTTHனா ஒன்றும் இல்லை, ஜியோ ஃபைபர் தான். போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஜியோ பற்றின ஒரு லாஸ் அவர்ஷன் வீடியோ போட்டிருப்பேன். அந்த ட்ரிக்குமே ஜியோ FTTHல அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்ஸ்லையும் ஐ பட்டன்லேயும் அதை லிங்க் தரேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஜியோ ஃபைபரில் இருக்கிற பெரிய தப்பு, அதாவது பெரிய மிஸ்டேக் என்னென்னா அவங்க அதோட ஸ்பீடு கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப லேட்டாக தான் சொன்னாங்க. நான் பர்சனலாக இப்போ ஜியோ ஃபைபர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க ஒரு மீடியமான ஸ்பீடில் கிடைக்கிது, இன்ஃபேக்ட் ரொம்ப நல்லாவே கிடைக்கிது. விஜே வனிதாக்கு ரொம்ப தேங்க்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணதுக்கு. இந்த மாதிரி உங்கள் கமெண்ட்ஸும் அடிக்கடி வரணும்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எவ்ரி ஃப்ரைடே ஒரு கமெண்ட்டை நான் சூஸ் பண்ணி உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். இதுதான் ஷவுட் அவுட் ஃப்ரைடே. அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சிச்சு. பாய்.